திமுக கூட்டணியில் இல்லாததால் தேமுதிக பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கலாம் என்று பிரேமலதா விஜயகாந்த் சந்தேகம் எழுப்பியிருந்த நிலையில் அரசியலில் லாப நஷ்ட கணக்குகளை முதலமைச்சர் பார்ப்பது கிடையாது என்று அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்துள்ளார். தெரியல, மேபி அவங்களோட கூட்டணியில இல்லையா, இல்ல கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய தொண்டர்கள் குவிந்து விடுவார்கள் என்ற அச்சமா, என்னன்னு எனக்கும் புரியல. நிச்சயம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது என்பது எல்லாருக்கும் தெரியும். எதனால மறுக்குத்தாங்க என்பது தெரியல. பயம் என்பதை அறியாத ஒரு இயக்கம் ஒன்றிய மண்ணிலே இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்க முடியும். உறுதிமிக்க தலைவர், எஃகு போன்ற மன உறுதி கொண்ட தலைவர் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி இதற்கெல்லாம பயப்படும். எதற்கும் எந்த விதமான ஊனமும் குந்தகமும் வந்து விடாமல் அவர்களும் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் தான் நேற்றைக்கு அந்த பேரணி நடந்திருக்கின்றது. அரசியலை கூட்டணிகள் லாப நஷ்ட கணக்குகளை பார்ப்பவர் அல்ல, மனிதாபிமானத்திற்கு சொந்தக்காரர். ஆகவே நேற்றைய நிகழ்வு முழு மனதோடு விஜயகாந்த் அவருடைய மறைவை, அவருடைய நினைவு நாளை திராவிட முன்னேற்ற கழகம் போற்றுவதால் தான் அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் புகழஞ்சலி செலுத்தினோம். நவீன உலகத்துக்கேற்ப வெகுஜன மக்களிடம் திருக்குறளை கொண்டு சேர்க்கும் முயற்சிகளை தமிழ்நாடு அரசு செய்து வருவதாக தெரிவித்துள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, ரீல்ஸ்கள் மூலம் திருக்குறளை கூறும்போது அதிக அளவில் வரவேற்பை பெறும் என்று சுட்டிக்காட்டினார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வள்ளுவரை பற்றியோ குறளை பற்றியோ அல்லது ஒரு கருத்தரங்குகளுக்கெல்லாம் அது ஒரு பேட்டர்ன் இருந்தது. இப்போ அதையும் தாண்டி இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப யுகங்களிலே வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இன்னைக்கு ஏஐ வந்ததுக்கப்புறம் திருவள்ளுவரே அதை சொல்கிற மாதிரி கூட நீங்கள் கொண்டு வந்து டெபிக் பண்ணலாம். ஸோ அது இன்னும் ஒரு எளிதாக கொண்டு போய் மக்களை போய் சேரும். எனவே எந்த வகையிலே இளைஞர்களுக்கோ இன்றைய தலைமுறைக்கோ குரலை கொண்டு சேர்த்தால் அவர்கள் இன்னும் விருப்பத்தோடு அதை பற்றி அறிந்து கொள்வார்களோ அந்த இதுக்கு நம்மளை தகவமைச்சுக்கிட்டு அந்த அடாப்டபிலிட்டிக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் பெரிய அளவில் அதுக்கு நமக்கு உதவி பண்ணுது. சின்ன சின்ன நீங்கள் ரீலாக கொண்டு வந்தீங்கன்னா அதோட ரீச் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு காலத்தில் பண்டிதர்கள் வீட்டில் தான் இருந்தது, ஓலைச்சுவடிகளாக இருக்கிற போது பண்டிதர்கள் வீட்டில் தான் இருந்தது. திருப்பி பதிப்பிக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ கற்றறிந்த அறிஞர்களுடைய வீடுகளில் தான் அது புக் ஷெல்ஃபில் இருந்தது. அதை எல்லாத்தையுமே கொண்டு வந்து வெகுஜனப்படுத்தி இலக்கியங்களை கொண்டு வந்த ஒரு பெருமை திராவிட இயக்கத்துக்கு உண்டு. குறிப்பாக கலைஞர் அவர்கள், அண்ணா அவர்களும் அதை சிறப்பாக செஞ்சாங்க. எப்படி ஒரு சிலப்பதிகாரத்தை ஒரு பூம்புகார்னு திரைப்படமாக வந்தபோது அது நிறைய பேருக்கு போய் அது சேர்ந்தது இல்லையா, அது ஒரு பெரிய காப்பியமாக இருந்ததை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு திரைப்படங்கள் அந்த காலத்தில் உதவியாக இருந்தது. அது மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தகவல் தொழில்நுட்ப சாதனங்களோட உதவியால் வேறு விதமான வடிவங்களில் நம்ம அவனை கொண்டு போய் இலக்கியங்களை சேர்க்கலாம். அதில் குறளுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. 1.25 அடிக்குள் வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்திய வள்ளுவரின் பெருமைகளை பேசும் வானுயர்ந்த வள்ளுவன் சிறப்பு தொகுப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக உள்ளது.